ஸ்பேஸ்ல உட்காந்து மெர்சல் கதையை ஓட்டுறது சொல்லுங்க. இல்ல இல்ல அதுக்கு இல்ல. இவன் எப்படி இங்க ட்விட்டர்லயோ அந்த மாதிரி அங்க கிளப் ஹவுஸ்ல இன்னொருத்தன் உட்காந்துதான். அப்படி பார்த்தா கோட் மாதிரி நிறைய க்ளோனிங் பண்ணி ஓட்டலாம் ப்ரோ. கம்னு இருக்கு ஆளாளுக்கு ஒண்ணு. ஆனா படமா அது செம்மையா எடுத்திருந்தான்டா. அதுக்கு இல்லதான் லெவல் வேற லெவல். அதான் சொல்லுங்க. இல்ல இல்ல ஆமா அப்படிதான். இருறா லெவல் கிடையாதுடா. என்னடா தமிழ்ல படிச்சியா? 11 வேற லெவல். 11 வேற லெவல் தான் சொன்னேன். அது அப்படியே அதான் சேர்த்து சொல்லும் போது அப்படி காதுல கேட்கும். சரி ஒரே நிமிஷம். 11 சொல்லு. 12 13 12B பஸ் 12B 11 லெவல். இல்ல ஒருத்தன் கண்டுபிடிச்சது சொல்ல பத்தி அவங்க லைட்டரை பார்த்தேன். நீங்க வந்து ஆனா அதுவே அவன் போட்ட ஸ்கெட்ச் தான். சரி எல்லாத்தையும் பாக்குறீங்களா? அப்படியே குபாரா பாக்குறது. ஏய் பாக்க போறேன்டா. நான் இந்த படமே தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு குபேரா வந்து எல்லாம் பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க ஆஃப்லைன்ல. ஓகேவா? நான் குபாரா போலான்னு இருக்கேன். அப்புறம் என்ன போய் பார்க்க வேண்டியதுதான். அதாவது உங்களுக்கு ஆஃப்லைன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, நீங்க போய் பார்க்க போறீங்க. பார்த்துட்டு வாங்க. யூடியூப்ல 3 கோடி பேர் கிட்ட வரப்போகுது. ஜனநாயகன் தான் யூடியூப்ல மட்டும் கிளிம்ஸ் 3 கோடி பேர் கிட்ட. கிளிம்ஸ் இது அதிகம் தான். டீசர்லாம் வந்தா அதான் சொல்ல பிரிச்சிருவோம் சார். பிரிச்சிடலாம். ஆமா அதுவும் தீபாவளிக்கு விட்டா நல்லா பக்காவா இருக்கும். எப்போ விட்டாலும் சரி. ஆமா அது என்ன ஆஸ்க் தான் ஏதோ பர்பிள் எக்ஸ்ட்ரீம் ஏதோ ஒன்று டேக் பண்ணிடுறாங்க. அது என்னது? ஏதாவது ஒரு ஆஸ்ட்ராலஜி மாதிரி. அது என்னதுடா? என்ன மேல ஒன்று அனுப்புறேன். இது வந்துட்டு ஆளாளுக்கு இந்த ஐடியா டேக் பண்ணிருந்தானுங்க. மேல அனுப்புறேன். அந்த கேப்ஷன்ல அந்த ஐடி அது பாருங்க. ஆஸ்க் எனக்கு தெரியல. ஆஸ்க் பர்ப்ளெக்ஸ். அதான் இது என்ன? அது ஜோசியக்காரன் இதுவா இல்ல என்ன ஐடின்னு தெரியல. இதுவா? என்ன ஜோசியக்கார ஐடி? இந்த காலத்துலயுமே ஆஸ்ட்ராலஜி நம்பர் இருக்கானுங்க. இல்ல ப்ரோ, இந்த ஸ்கூல் படிக்கும் போது கேலண்டர்ல வந்துட்டு ராசி பலன் பார்ப்போம். அதெல்லாம் ஓகே. இப்ப எவனா ராசி பலன் பாக்குறீங்களா? நம்ம ராசி என்ன நம்மளுக்கே தெரியும்ன்ற மாதிரியாதான். நம்மளுக்கு தான் ராசியே இல்ல அந்த மாதிரிதான் யோசிப்பாங்க. இல்லடா நமக்கு நல்லது போட்டிருக்கனாலே நமக்கு கெட்டதுதான் நடக்குது. ஆமா கெட்டது போட்டு இல்ல உண்மையில இல்ல. ஒரு தடவை நான் ஸ்கூலுக்கு வந்துட்டு போயினுக்கிறேன். அன்னைக்கு வந்துட்டு பிராக்டிகல் எக்ஸாம் பார்த்தா எனக்கு சுபம் தான் போட்டுருந்துச்சு. ஆனா சூப்பரா செஞ்சானுங்க. போட்டதான் சார் இதெல்லாம் ஒண்ணுதான் என்ன இதுன்ற. ஆனா அதை நம்பி போவோம் தெரியுமா? அதான் இல்ல இந்த சென்னை டுவெண்ட்டில வருமே துலாம் சுபம் அந்த மாதிரி அதான் இது. எனக்கு கடகம். உங்களுக்கு என்ன ராசி? எனக்கு வேணாம்ப்பா செய்வின்னு வச்சிருவாங்க. லியோவா? சிம்மமா என்னது? எனக்கு தான் ப்ரோ லியோ. லியோ உனக்கு லியோவா? கவலைப்படாத. நிறைய ஒரு ஆண்டனி சொந்தம் கழுத்தனை இருப்பாங்க கண்டிப்பா அந்த மாதிரி. அலைக்கு ப்ரோ இது வந்து இந்த ஐடியா வந்து அனிமேட்டிவ் வீடியோ கிரியேட் பண்ற ஐடியா இருக்கு ப்ரோ. மோடியா தான் அனிமேட்டிவ் வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுருக்கு. இதெல்லாம் தான் கிரியேட் பண்ணி போட்டுக்கிறானுங்களா? ஆமா ஆமா. நான் கூட உனக்கு கஷ்டப்பட்டு பண்றானுங்க நினைச்சிருந்தேன். விக்னேஷ் ப்ரோ திருப்பதி போய் மொட்டை போடல? ஏன்டா எல்லாம் போடுறாங்க அதான் நீ போடலன்னு கேட்டேன். ஆமா லாஸ்டா இல்ல எப்ப மொட்டை போட்டீங்க? ஸ்கூல் படிக்கும்போது போட்டது. நான் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் காது குத்தும் போது சத்தியமா இல்ல. இந்த சொல்ல தருவோம் பேர் வைக்கும் போது தான் போடுறது. அதுக்கு மாதிரி சத்தியமா அதுக்கப்புறம் போடவே மாட்டேன். போட்டதும் இல்ல. இது உண்மையில ஸ்கூல்ல கலாய்ப்பானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு அதுக்கப்புறம் போய் அப்படியே போச்சு. ஆனா என்ன சுத்தி எல்லாம் மொட்டை அடிக்கடி விழுவும். இல்லடா இன்னுமா கலை இருக்குன்னு பயந்துகிட்டு இது பண்ணிட்டு போய்
ப்ரோ முதல்ல முடி எதுக்கு ப்ரோ கொடுக்கணும் புரியுதா? எனக்கு அப்பத்துல இருந்தே அது ஒரு டவுட். ஆனா எனக்கு வீட்லாம் சரியான அப்பெல்லாம் எவ்வளவு எனக்கு சண்டை நடக்கும் தெரியுமா? இல்லடா, எனக்கு வந்து பிபி அதிகமாச்சுன்னு ஏன் பிளட் ப்ரெஷரு, அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கார்லயே சுற்றுவேன், அங்கே இங்கே ட்ராவல் பயங்கர இதுவாக இருக்கும். திடீர்னு ஒரு மொட்டையை போட்டு இந்த மாதிரி வந்து கூலிங்கான போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ப்ரோ வீடு அதுக்கு கொஞ்சம் ஏன் ப்ரோ மொட்டை போட்டா கூலிங்க? ஆமா ஆமா, இந்த மொட்டை போட்டா அது எனக்கு பயங்கரமா ஹீட் நான் இறங்கும். அதை நான் ஃபீல் பண்ணிட்டேன். மொட்டைன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது. ஏய் வாடா தீனா, நான் இப்பதான் ஒரு வாடா மாசத்துக்கு தீனா, முன்னாடி நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? இப்பதான் இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி தீனாவா? தான் போட்டியா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஏய் முதல்ல என் ஃப்ரெண்டு எல்லாம் மொட்டை போட்டா என்ன கலாய்ப்போம் தெரியுமா? அதனால எவனுமே மொட்டை போட மாட்டானுங்க தெரிஞ்சுக்க. ஏன்னா ஒரே நிமிஷம், அதுதான்டா நீ இன்னும் சுத்தி பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல இந்த கலாய்க்கிறவனுங்க. இல்ல ப்ரோ நான் இல்ல நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வந்தாச்சுன்றேன். உண்மையிலே காலேஜ் படிக்கும் போது எவன் மொட்டை போட்டிருக்கேன்? நீங்க படிக்கிற காலத்திலே, அதுவும் அந்த காலத்திலே பாருங்க, அந்த காலத்திலே போட மாட்டானுங்க. எங்க காலத்துல சுத்தமா கை வைக்க மாட்டானுங்க. கேக்குதாடா? இப்பயும் சொல்றேன், கேக்குது. தீனா மொட்டை போட்டு போனோம்யா, வாங்க தோழர் என்ன அப்படிதான் பேசுவாங்க தவிர கலாய்க்கிற மாதிரிலாம் கிடையாது. புரியுது? என்னையா ஒரு நாள் தீனா மண்ணுருண்ட மாதிரி அதான் வெடிகுண்டு உருண்டை ஒட்டிடும் ஏறக்கு வர போறான் பேர். நான் தவறா சொல்லலாம், ஆனா இதுவும் வேண்டாம் சொல்ல, பாசிட்டிவா வேண்டாம் சொன்னேன். அதுக்காட்டு இதுல இன்னொன்னு எங்கடா தீனாவே வரலையா? அவன் குரல் கிடைச்சு ப்ரோ அவரு பல்லம் No, வந்து நான் பேசுனேன். ஒரு நீங்க நிமிஷம் இல்ல வல்லம் டிவிக்கே தினுசுன்னு ஒண்ணு தெரிஞ்சிருக்குது ஊருக்குள்ள தினுசா. அது என்ன தினுசுன்னு எனக்கு புரியல. டிவிக்கே தினுசு அது என்ன அது தினுசுன்னு உண்மையில இது இல்ல தினேஷ் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்ற தினுசுன்னு ஏதாவது பேர் இருக்குது? இல்ல அதாவது ஒண்ணும் இல்ல விக்னேஸ்வரர், இப்ப வித்தியாசமா டைட்டில் வைக்கும்போது வித்தியாசம் டைட்டில் நல்லா இருக்குன்னு படத்துல சொல்ற மாதிரியே தினுசா டைட்டில் ஏதாவது யோசிக்கும் போதுதான் இது நல்லா இருக்கு, அதான் செல்லமா சிட்டின்னு கூப்பிடலான்ற மாதிரியே தினுஷ். நண்பரை டச் பண்ணாது. ஓகேவா? நண்பரை டச் பண்ணாது. அவர் விட்டு நண்பர் எப்ப டச் பண்ணோம்? ஓ ரஜினிகாந்த் ப்ரோ சங்கர் படம் நினைச்சீங்க ப்ரோ. இது என்ன ப்ரோ சிட்டின்றது நல்ல பேர் தானே? இருங்க நாலுல இருந்து ஒண்ணு சிட்டின்னு கூப்பிடுறோம். சிட்டி பாபு இது ரொம்ப கேவலமா இது. சிட்டி பாபுனால சேகர் பாபு ஞாபகம் வருது. அது என்னென்ன புரியுமா? பாபுன்னு பேரை கேட்டாலே அவர்தான். இந்த கலகப்பாவது யாரெல்லாம் வருவாரா? சிட்டி பாபு எனக்கு அவர் என்ன பண்ண. தளபதி கிளிம்ஸ் இதெல்லாம் சூப்பரா தான் போகுது. அப்புறம் என்ன இன்னொன்னு ப்ரோ, ஆப்போசிட்ல இவனுங்க தான் டிஎம்கே ஐடிவிங்கெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லா தான் இந்த இதான் வேலை பார்த்துக்கிறானுங்க. நம்ம சைட்ல பார்ப்போம். எந்த ஆப்போசிட்னு சொல்லு, எல்லாமே நமக்கு ஆப்போசிட் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே எல்லாம் நம்மளுக்கு ஆப்போசிட்டா இல்ல ப்ரோ. அது கிளப்பி விடுறானுங்க புரியுதா? இவனுங்க எல்லாம் கிளப்பி விடுறதா சுத்தி பார்த்தா ஒரு ஆள் தான் இருப்பான், அவன் மூட்டி விடுறதா இருக்கும் சுத்தி. இப்ப வேலுமுருகன்லாம் நீங்க கட்டுப்பீங்களா? முதல்ல பெரிய எதுக்கு வந்தானு தெரியும், என்ன பண்றது? ஒரு துன்பமான செய்தி என்னன்னா, குபேரா பார்த்தேன் மதியானம். சரி ப்ரோ என்னாச்சு? படம் எப்படி இருக்கு? வேணாண்டா. ஓகே, அவரு விக்னேஷ் ப்ரோ பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் பாத்துட்டு வரேன். ஓகேங்களா? இதுக்காகவே நான் வந்து தியேட்டர்ல போய் பாத்துட்டு வரேன் சார். இல்ல பாத்துட்டு வந்திருக்கேன்னு ஒருத்தர் இருக்கான், பாத்துட்டு வரேன்னு போனா சரி ஓகே நீங்க பாத்துட்டு வாங்க. நீ ஜிபியூவே நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? என்ன பண்றது? விக்னேஷ் ப்ரோ ஜிபியும் நல்லா இருக்குன்றாரு. இங்க பேர் அவன் டவுட் பண்றான். நான் இப்பயும் சொல்றேன், ஜிபி வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா? அப்போ அண்ணாத்த எனக்கு பர்சனலா பிடிச்சது. அது உங்க விருப்பம்பா. இல்ல இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன அடியாச்சு. இத நீ எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துற, புரியுதா? நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னாலும் இப்ப வந்து அது ரூல்னு நினைச்சுக்கோனுங்க. இல்ல விக்னேஸ்வரனால பிப்ரவரி 30 எனக்கு தெரியாதுன்ற. சரி இருக்கட்டும். இல்ல ப்ரோ, ஆனா ஆனஸ்டா சொல்லணும்னா தனுஷ் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாப்ல, அதெல்லாம் ஓகே, நல்ல விஷயம் தான். ஆனா இல்ல
கிங்க ஏய், தாய்லாந்து இல்லடா அவரு என்ன இல்ல அது இருக்கட்டும். அது இல்ல உண்மையில அதெல்லாம் எனக்கு பிடிச்ச படம் தான். மேட்டர் என்னன்னா 2 மணி நேரம் எடுக்க வேண்டிய படத்தை 3 மணி நேரம் எடுத்து வச்சிருந்தான். இருடா, அண்ணன் கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். கிங்கண்ணா கேக்குதுங்களா? என்னப்பா சொல்லுப்பா. கிங்கினே ஆமாமா. இல்லடா வரும்போதே ஒரு ஃப்ளோல போறாப்புல. அது வேண்டாம், அது தவிர்த்துடலாம். ஓகேங்களா? போட்டும் இல்லப்பா நான் அப்படி சொல்ல விக்னேஷ். இல்ல உள்ள வந்த உடனே ஜிபி எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்குன்னு. அப்ப நாங்க ஜனா ஆழ்வார்லாம் சொன்னா ஒத்துப்பீங்களான்னு சொல்ல வந்தேன். வேற ஆனா அவங்க படமே வேணாண்ணா. ஓகேங்களா? சாரு முதல்ல நம்ம ஆர்மி யார் தெரியுமா? எவனாவது புலி புடிக்குதுன்னு சொன்னா கூட ஒத்துக்க மாட்டானுங்க. புரியுதா? அந்த மாதிரி ஆர்மி தான் நம்ம ஆர்மி. அதான் கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கிற ஆர்மி தான். நம்மளே கொண்டு வந்து இதெல்லாம் பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்னங்க? வீடுடா டேய், ரொம்ப நேரமா அங்கேயே சுத்திட்டு இருக்கேன். சரி அதான் இல்ல நான் தானே குபேர படம் போறேன். நீங்க தானே இந்த சைடு வரீங்க. அதான் இல்ல ப்ரோ படம் இல்ல படம் இதான் ஓகேன்னு சொல்ற மாதிரி இல்லாம பாதி ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. பாதி ஓகே இல்ல பொண்ணா பாக்குறாங்க. ஓகே சொல்றேன். இல்ல ஒரு இல்ல 2 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய படத்தை 3 மணி நேரம் எடுத்திருக்காரு. விடுதலை மாதிரிதான். விடுதலை 2 எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். தேவையில்லாத தேவையில்ல 2 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய படத்தை 3 மணி நேரம் கொண்டு போயிருக்கோம். ஆனா 3GB டவுன்லோட் பண்ற அளவுக்கு ஒர்த்தா? டேய் 2 போதும்டா. 1.5 2 போதும். ஆனா டிஎன்ஏ நல்லா இருக்குன்னு அலெக்ஸ். டிஎன்ஏ அது அதர்வா நல்லாதான் இருக்குன்னு அதர்வா படம். ஆனா அதர்வா படம் யாரும் தேட்டர் போறது இல்லையே இப்பெல்லாம். ஓடிடி வந்த பிறகு எல்லாம் பாராட்டுவானுங்க. 11 படம் எப்படி 11 மாதிரி தான். 11 படம் ஓடிடியில வந்த பிறகு எல்லாரும் பாராட்டுன்னு வரும். விக்னேஷ் ப்ரோ பார்த்தாரு 11. இல்ல 11 பிளைண்ட் ஸ்பாட் ரெண்டுமே நல்லா இருக்கு. 11 நல்லது. அதான் நான் சொன்னேன். இல்ல இதுவே இல்ல விக்னேஷ் ப்ரோ 11 வந்துட்டு அது ஒரு மலையாள படமா எடுத்து கேரளால ரிலீஸ் பண்ணி தமிழ் டப்ல வந்து வைக்க சத்தியமா போயிருப்பானுங்க. பார்க்கிங்கே காவால விட்டானுங்க. அது 100 கோடிக்கு பண்றதுக்கு பார்க்கிங்ஸ் வேற மாதிரி போனோம். பார்க்கிங் அது எம்எஸ் பாஸ்கர்லாம் டாப்னாச்சு. இல்லடா நீ வந்து உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 அதான் ஒரு 20 வயசுல வந்து பாத்தீங்கன்னா நீ ஒர்க் பண்ற இடத்துல உன் சேம் ஏஜ் உன் சேம் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசு ஆளு அவரை போட்டாங்கன்னு உனக்கும் அவருக்கும் கேரக்டர் இதுவா செட் ஆகலன்னு ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல இருங்க. சென்னை தரமணிகள்ல தான் விடுதியில் அடிப்படை வசதி ஏற்படுத்த கோரி 7 மணி நேரமாக 7 மணி நேரமா போராட்டமா? உள்ளிருப்பு போராட்டம். இல்ல என்ன லா ஸ்டூடெண்டா இல்ல எந்த இடம்? தரமணி இல்ல எந்த இதுன்னு கேக்குறேன். ஹாஸ்டல்ல. பாத்தியா இந்த நியூஸ் எப்ப போடுறானுங்க பாத்தியா? மத்தியானமே போட்டிருந்தாலும் நம்ம பசங்க பிரிண்ட் பண்ணி விட்டுருப்பானுங்க. ராத்திரில போடுறானுங்க. புதிய தலைமுறை அவன் சேனலை விட இப்ப உண்மையிலே பாலிமருக்கு தான் டிஆர்பி அதிகமா போகுது. பாலிமர் அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்குது பாலிமரு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா பிஜேபியா டிஎம்கேவான்னு வந்தா அவன் பிஜேபி பக்கம் போயிடுவான் பாலிமர். அதுக்கப்புறம் டிஆர்பி நீங்க பாத்துன்னு இருக்கல உண்மையில தந்தி அதுக்கப்புறம் இந்த பாலிமர் அதுக்கப்புறம் இதுதான் அவன் பாலிமர்னா இதுவா வச்சு நடத்தினா டிவி சேனலா வச்சு நடத்தினா அவன் ட்ரோல் சேனல தாண்டா வச்சு நடத்தினா பார்ப்பதற்கு இல்ல உண்மையில இப்ப கூட நடுவுல அதுவாதான் பாத்துட்டு வந்தேன். ஏதோ இந்த கேட்டுகள் ஏதோ ஒரு பழைய படம் போட்டிருந்தா போர் அடிக்குன்னு சொல்லிட்டு பாலிமர் தான் பாத்துருந்தேன். அவனுக்கு சொல்றதே இல்ல ப்ரோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாங்க. கொஞ்சம் பார்த்து பேசி முதல்ல இருந்தா என்ன பழைய படம் இந்த ஏதோ வந்திருக்காரு முதல்ல பார்த்து யார் சாம் அவனை தூக்கி போட்டு சங்கல மீறிங்க. சும்மா சரி நம்ம பசங்க இல்ல மேட்டர் நானா அதான் பாலிமர் இல்ல ப்ரோ மத்தவங்க இப்ப ஒரு நிமிஷம் என்ன எது ப்ரோ காமெடி இல்ல மத்தவங்க இப்ப கிங் ஒரு மாதிரி பேசுதுன்னு எடுத்துப்போமே நீங்க வேற மாதிரி பேசுவீங்க புரியுதா? அதே மாதிரி ஒரு நியூஸ வந்துட்டு தந்தி டிவி எப்படி சொல்றானோ ஆனா பாலிமர் வேற மாதிரி சொல்றான். அது அதான் நீங்க சொல்ற மாதிரிதான் பார்ப்பதற்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்கா தான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் பார்ப்பதற்கு பக்கத்து வீட்டு இளைஞன் போல இருந்தார் அவர் அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க. டேய் அப்படின்னு இருக்கும். அவர் பேர் என்ன? ஒரு நியூஸ் ரைட்டர் சொல்லுவாங்களே
நியூஸ் அந்த அதை விட ஒரு சொல்லுவாங்கல்ல, பத்திரிக்கைல அதை விட நைஸாக பேசி பால்ராஜா இல்ல இல்ல இதுல இல்ல இல்ல எந்த நியூஸ் ரீடர் சொல்றேன்னு தெரியும். ஒரு படத்தை கூட வந்து வெளியே ரிவ்யூ கொடுத்தானே, பாலிமர் தெரியும் தெரியும். அதுல வேற அந்த டயலாக்ல அந்த எதுக்கு போன நைஸாக பல என்னமோ சொல்லுவானுங்கப்பா. எனக்கு இங்க ஏதாவது ரீரிலீஸ் போனியா ரோஹினி? இந்த தடவை கொஞ்சம் பிஸி. நானும் போல இந்த வாட்டி போலாம் தான். என் பையன் திட்டினுக்கிறான், மெர்சல் ஏன் கூட்டு போல. நான் சொன்னேன் அடிங் கொய்யால இதுல ஜனநாயகன் கிளிம்ஸ் இங்க போடவே மாட்டானுங்க. இந்த ரோஹினியா இருக்கட்டும் இல்ல எதுவும் வந்தா இருக்கட்டும். ஆனா வில்லேஜ் சைடுல இருக்கிற தியேட்டர் எல்லாத்துலயும் போடுறானுங்க. சொல்லு ஒரு விஷயம் பேசினா அப்படி பேசல, அது தாண்டி போகுது. இப்ப நியூஸ் சேனல் வந்து இப்ப இவன் பாலிமர் பண்ணீங்கல்ல, பாலிமரை பார்த்து எல்லா சேனலும் ஆரம்பிச்சானு தெரியுமா? தந்தி டிவி போன வருஷம் இந்த ஃபிளட் வந்துச்சு இல்ல, அதாவது கடலூர் இது நாகப்பட்டினம் இந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிளட் வந்துச்சுல்ல. ஸோ அப்ப என்ன ஆச்சு, வீடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி நின்றுட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ வந்து அவன் வந்து ஒரு ஆள் வந்து வீட்டுக்குள்ளார படுத்துக்கிட்டு அவர் வந்து நீச்சு போக முடியல, தூங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது, வீட்டுக்குள்ளார படுத்துன்னு கேமராவோட போய் அதை ரொம்ப நெக்கெல்லாம் பேசுறான் தந்தி டிவிலாம். வெளியே இவ்வளவு இது நடந்துட்டு இருக்கு, இவரு பார்த்து ஜாலியா தூங்குறாரு. அது நக்கல் ஏண்டு மியூசிக்லாம் வர போட்டிருந்தாங்க. அதான் எனக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்காக எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஒரு தப்பு அது மத்தவங்க வந்து ட்ரோலா ஆதரிக்கிறாங்கன்றக்காக அது எல்லாருமே பண்ண. இல்ல ப்ரோ, இப்ப நீங்களே பாலிமர்ல வேலை பாக்குறேன்னு எடுத்துப்போம், சும்மா சொல்றேன். இப்ப ஏன் இப்ப நம்மளே வேலை பாக்குற சும்மா சொல்றேன், அப்படி இப்படி ஒரு டீம்னு எடுத்துப்போம். நம்மளுக்கெல்லாம் என்ன தம்மா சொல்லுவானுங்க, டிஆர்பி வர்றதுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் யார் யாரை வந்துட்டு நியூஸ் கண்டென்ட்டை கொண்டு வந்து தராங்கன்னு தான் மேட்ரு. புரியுதா? இப்போ அதுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போனாலும் சரி, அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஹைட் பண்ணி தான் காட்டுவாங்க. ஆனா அந்த டார்கெட்னு ஒண்ணு இருக்கும்ல, அச்சீவ் பண்றதுக்கு அவன் போராடுவான். அதான் சொல்லுவான் தெரியுமா, இப்ப எனக்கு ஒரு டீம் இருக்கு, 4 பேர் இருக்கிறான்னு எடுத்துப்போம். இப்போ ஆதி 4 பேர் இருக்கிறாங்க, விக்னேஷ் ஒரு டீமுக்கு தான் எடுத்துப்போம். 2 பேர் சைட்லயே அச்சீவ் ஆகும் டிஆர்பிக்கு. யாரு முதல்ல மேலதான் அதிக பாராட்டுவாங்க, இல்ல அதிகம் வந்துட்டு தான் ஒரு ப்ரொமோஷன் இது மாதிரி வாங்குவாங்க. இப்படிதான் டிஆர்பி வந்துட்டு. துணிவுல கூட ஒரு சீன் வருமே, ஏன்னா எதை பத்தி பேசணும் சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி இல்ல இப்போ விக்னேஷ் இந்த பாலிமர் இருக்கான் பாரு, இந்த புதிய தலைமுறை அதே மாதிரி வெள்ளம் டைம்ல நல்லா மழை அடிக்கிற டைம்ல பீச்சுக்குள்ள போய் நின்றுவானுங்க. ஒரு டவுட், ஒரு நிமிஷம் இல்ல ஒரு டவுட். யாரு வீட்லயாவது இல்ல யாரு வீட்லயாவது நியூஸ் 24 வருதா? எங்க இங்கெல்லாம் வரலையே. அதான் ஏர்டெல் டிஸ்ட்ரிபியூட் தான் வச்சிருக்கோம், வரலையே ஏர்டெல் இதுல. லோக்கல் கேபிள்ல வருது. லோக்கல் ஓகே ஓகே. இல்ல அது திமுறா இல்ல விஜய்க்கு ஹேட் பண்றது, விஜய்க்கு ஹேட் நியூஸ் போடுறதுல சன் நியூஸ் எல்லாம் கம்மி இருக்கிறது இல்லையா? விஜய்க்கு ஹேட் நியூஸ் போடுறதுல ஃபர்ஸ்ட் சேனலே தான் விக்னேஸ்வர். அதை மறந்துட்டீங்க, நியூஸ் 24 தான் ஃபர்ஸ்ட் நடக்கறதா எடுத்து போட்டுட்டு இருக்கானோ ப்ரோ. அதான் டோட்டல்ல அதான் ஒரு கண்டென்ட்டா எடுத்து போறான். இவளே அந்த ஒரு கூமுட்டை இருந்தானே, முட்டை அடிக்க போறேன்னு ஞாபகம், அந்த கூமுட்டையே எடுத்துன்னு போய் போட்டதே அவனுங்க தான். அதான் என்ன சொல்றது, விஜய பத்தி எப்ப எது கிடைக்கும்னு அந்த வெயிட் பண்ணுங்கிறது அந்த ஒரு சேனல் தான். சன் நியூஸ் கூட வந்துட்டு எப்படின்னா, அவன் ஏதாவது ஒண்ணு விஜய் ஹைட் பண்ண பார்ப்பான், அடிக்கிறத தாண்டி ஹைட் பண்ண பார்ப்பான். ஏன்னா ஸ்டாலின் எதுக்கத்தால ஸ்டாலின் 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 அப்படின்னு கத்தின்னு இருப்பான். மிச்ச சேனல் ஏதாவது அவனுங்க ஏதாவது கோஆர்டினேட் பண்ற சேனல் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டு தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் இது பண்ணுவான். ஆனா நியூஸ் 24 இவன் யாருன்னே தெரியல, பிஜேபியா இல்ல வேதா டிஎம்கேவா? நார்த் மீடியா தான் ப்ரோ, பிஜேபி தான் சொன்னாங்க. ஆனா தெரியல. அவன் ரெண்டும் சேர்ந்தவன்பா. கேக்குதாடா? கேக்குதா? ரெண்டு சேர்ந்தவன் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தவன் பிஜேபி தான். ஓகேங்களா? அவன் அப்புறம் சமயம் டிவியே ஏதோ ஒண்ணு இருக்கும் பாரு, அது அதெல்லாம் ஆமா ஃபேஸ்புக் சேனல் மாதிரி இருக்கும் அந்த டிவி. அதெல்லாம் இருக்குதானே தெரியல. டேய் அதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு இருக்குடா, டெஸ்டுக்கு ஏர்டெல்ல விட்டுருக்காங்க. ஓஹோ. ஆனா மெயினா பாக்குற சேனல்ல தான் பாலிமர், தந்தி, சன்னு, நியூஸ் 7. சொல்றேன் பாலிமர் கூட பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல எல்லாம் யாரும் உட்காந்து எல்லாம் அந்த அளவுக்கு பாக்குறது. நீங்க தான் ப்ரோ சொல்றீங்க, எல்லாம் பார்த்து முன்னையாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஓடிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அட்லீஸ்ட் அவன் ட்ரோல் பண்ற மாதிரியாச்சும் ஓடிட்டு இருக்கான். இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா அவனுக்கு புகைப்பறதுதான் திரும்ப ஓடிட்டு இருக்கு. அவனுக்கு டாஸ்கே இல்லடா, அவனுக்கு டாஸ்கே என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா
இது கள்ளக்காதல்ல இது பண்ணிட்டாங்க எங்கேயாச்சும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடை வெட்டி இல்ல ஓப்பனாவே சொல்றேன். இந்த மாதிரி நியூஸ் தான் பாத்தீங்கன்னா அவன் தேடி தேடி போட்டிருந்தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது குரூப்பா வெட்டிக்கிட்டாங்க, குடும்ப பிரச்சனை வந்துச்சு, தகராறு வந்துச்சு, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த என்ன சொல்றது ரொம்ப லோக்கல் நியூஸா தான் பாத்தீங்கன்னா பாலிமரி வந்து இறங்கி போட்டிருந்தான். நீங்க ஸோ வந்து அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட், அதாவது நியூஸா வரும். முன்னாடி போட்டான் பத்தியா டீட்டெயிலா இதுவா போட்டான் பத்தியா அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அவன் போறதில்ல. எல்லாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி வந்து இது வந்து போச்சு. அது லைட்டா மட்டும் இது பண்ணுங்க, இப்பயும் இல்ல வரும் ப்ரோ, ஆனா லைட்டா வரும். இதுல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஏஐல நியூஸ் வாசிக்கிற வீடியோ போடுறானுங்க. பார்த்தவங்களுக்கு ப்ரோ தெரியும். ப்ரோ அதான் அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஃபியூச்சர்ல தான் இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஆனா ஆனா கொஞ்சம் ஒத்து பார்த்தா அதுவே ஏன்னு தெரிஞ்சிடும் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் உண்மை நினைச்சேன், அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையில அது ஸ்ரீலங்கா சேனல் மாதிரி தானே பண்ணானுங்க. அதான் நான் உண்மை நம்பிட்டேன். நானும் அதுக்கப்புறம் தான் இல்ல அது அதான் நம்ம ஊர் சேனல்லே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுல தெரியல விக்னேஷ் ப்ரோ கூட அந்த அந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. ஒரு தண்ணி எடுத்துன்னு போயிட்டு அதான் போனு அந்த டார்ச்ல வச்சுட்டு மஞ்சள் பொடியை போட்டு எல்லாம் பார்த்துருக்கிறானுங்க. சரி அது வேற ட்ரெண்ட் பண்ணி விட்டானுங்க. ஆமா ப்ரோ, அதுக்கு ஒரு பாட்டி கடையில மஞ்சத்தூள் வாங்க போவாங்களா, ஃபர்ஸ்ட் 1000 சொல்லுவோம். பாத்தீங்களா மஞ்சத்தூளுக்கு டிமாண்ட் ஏறிச்சு சார், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டானுங்க. இந்த எல்கேஜில ஒரு சொல்லுவான் தெரியுமா, தான் இனிமே ட்ரெண்ட் ஆக்குறதுக்கு லாஜிக் தேவையில்லை, கண்டதா ட்ரெண்ட் ஆகுனா அப்பதான் ட்ரெண்ட் ஆகுது. ஏதோ அந்த படத்துல எவனோ ஒருத்தவனை நீ ஆம்பளையில பொம்பளைன்றான் போயிரு, அந்த கதை மாதிரிதான் அதையும் தூக்கி போட்டுட்டு போறானுங்க. நிறைய படம் வந்து இந்த ட்ரெண்டிங் வச்சு நிறைய படத்தை ஓட்டி இருக்கும். ஆமா படம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற யாரு நிறைய இவங்கெல்லாம் விஜய் டிவி காரெல்லாம் படம் எடுப்பானுங்க. சரியோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்ப யார் யார் இது இருக்காங்களோ பாத்தீங்கன்னா லைம் லைட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ். இதுல ஹைலைட் என்ன திரும்ப ப்ரோ, இல்ல விஜய் அரசியலுக்கு வந்த பிறகுதான் மீம் பேஜ் எல்லாம் அரசியல் பேசுது. புரியுதா, அரசியல் போடுதுங்க, அரசியல் இதெல்லாம் பண்ணுதுங்க. அதான் ஆச்சரியமா இருக்குது, ஒன்னும் புரியல. நான் சில சேனல்ல ஃபாலோ பண்ணிருக்கேன், பெரிய சேனல்ஸ், அதான் அவனுங்களே பண்றாங்க. ஜீவ சகாப்தம்லாம் பாத்தீங்கன்னா இவரு இது கட்சி ஆரம்பிச்சப்பே பாத்தீங்கன்னா அவன் சினிமா நியூஸுக்கு வந்துட்டான், அரசியல் பேசினவன். இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் இல்ல தமிழ் லிபர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் சேனல்ல தான் பேசிட்டு இருப்பான். வாரிசா துணிவா எது வந்து வின்னர்னு சொல்லிட்டு அவன் ஒரு வீடியோ ஒன்று போட்டு வச்சிருந்தான். துரைமுருகனே அப்படிதான் பண்ணுவான். ஓகேவா, அவன் வந்து டிஎம்கே ஃபேமிலின்றதுனால தான் நியூஸ் அவன்ல இருந்து அவனை தூக்குனாங்க. யாரு தூக்குனதுன்னா இவரு பேர் என்னது, யாரு மாரி செல்வராஜ், அவர் பேர் என்னது மாரிதாஸ். அந்த ஆளு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கல்வி செந்தில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெல்சன், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வேலையை விட்டு தூக்குனாங்க. நீங்க இந்த நியூஸ் சேனல்ல வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் வச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க நெறியாளராக உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசனா வச்சு அவங்க எல்லாம் தூக்குனாங்க. அப்போ வெளில வந்தவன் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜீவ சகாப் தான். ஓகேவா, இவங்க ஃபேமிலியே பெரிய அந்த தீக்கா ஃபேமிலின்னு வைங்க, அவங்க அம்மா கூட பாத்தீங்கன்னா தீக்கா இதுல இருக்காங்க. ஸோ மேட்ரு என்னன்னா அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா வாரிசா துணிவான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். சரி ஓகே, அது உள்ளார போறான்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து ஃபுல்லாவே சித்தார்த்த தான் பேசியிருக்கோம். பெரியார், அம்பேத்கர், மார்க்சிஸ்ட் இது மூணுத்தையும் பேசி இது பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லா இது பண்ணிட்டு கடைசியா சொல்லியிருப்பான், சரி நான் ஓகே இப்போ சொல்லுங்க இந்த சித்தாந்தத்தை படிக்கலாமா இல்ல சினிமாக்காக அடிச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டிருப்போம். அது அந்த அளவுக்கு வந்து சித்தாந்தம் பேசிட்டு இருந்தோம், இது பண்ணிட்டு இருந்தவன் திடீர்னு சினிமா ரிவ்யூவரா மாறினான் பத்தியா. அதுக்குதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சுபேரு இவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. நீங்க ரமேஷ் பாலா போய் ஏதாவது அரசியல் ட்வீட் போட்டுக்கிறான், விஜய்க்கு இத்தனை பர்சன்டேஜ் வரும், அண்ணாமலைக்கு இத்தனை, அண்ணாமலைன்ற பேரே எடுக்க மாட்டான் விஜய் அரசியல் வரதுக்கு முன்னாடி. நிறைய பேர் நான் அதான் கேக்குறேன், போன ஆட்சி இதா இருந்துச்சு இல்ல, ஓகேவா, இவன்ல கூட விட்டுரு, இந்த பொலிட்டிக்கலா இருந்துட்டு இது சினிமாக்கு வந்தவன் கூட சினிமால இருந்துட்டு பொலிட்டிக்கலா இருக்கவங்க கிட்ட நான் இதா கேக்குறேன். ஓகேவா, இந்த ரமேஷ் பாலாவா இருக்கட்டும் மத்த இவங்களா இருக்கட்டும், போன ஆட்சியில் அவ்வளவு பேர் நடந்துச்சு இல்ல. ஓகேவா, எந்த விஷயத்துக்கு இவனை வந்து இது பண்ணானுங்க, ஒரு வீடியோ போட்டிருப்பான்ல இது பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு தளபதி அரசியல் வந்துட்டாருன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இவனுக்கு அரசியல் பேசுறது அதுல வந்து டிவிக்கு நெகட்டிவா போகுது. அவனுங்க இவ்வளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இப்ப ட்விட்டர்ல நம்மள மீறி விஜய்க்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணாலும் அது தெரிஞ்சிடும். எல்லாம் நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம், எல்லாம் இது பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்லயே அந்த மாதிரி தான். இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வந்துட்டு இது ஏன் கொள்கை மட்டும் இல்லை, எவ்வளவு பெரிய நல்லது பண்ணாலும் அது வெளியவும் தெரியாது, தெரிஞ்சாலும் எவனும் கண்டுக்க போறது இல்லை. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல. மெச்சூர்டானா என்னது, ரொம்ப அதிகமா பேர் யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்றது தான்.
அது ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கும் அது. அதனால அது ஒன்றும் இல்லை. ஃபேஸ்புக் யூடியூப்லாம் சொல்ல முடியாது. ஃபேஸ்புக் கூட டிஃபெண்ட் பண்ணிடலாம். யூடியூப்லாம் ஃபுல்லா அவனுங்க தான், டிஎம்கே காரனுங்க தான். நியூஸ் சேனல் ஃபேஸ்புக்ல என்னமா யூஸ் பண்றாங்க? தெரியலையே, இருக்கானுங்களே. அது இந்த பஞ்சாப்ல கேட்பான் தெரியுமா, இருக்கானுங்களேப்பா செவரு மேல ஏறி உட்காந்துக்கிறாங்களேன்ற மாதிரி இன்னும் பூமர் அங்கிள்லாம் ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணிக்குது. யூடியூப் அது அக்கௌண்ட் வச்சிருக்க மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் 2018 குழி தோண்டி போசாச்சுப்பா ஃபேஸ்புக்லாம். இன்னும் நிறைய ஆனா பேர் தெரியல தான். ஃபேஸ்புக் தான் ப்ரோ யூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு அக்கா வந்து இன்ஸ்டாவுக்கு மாறாம இன்னும் ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ணிருக்கு. அந்த அக்காவுக்கு வயசு என்ன? அந்த அக்காவுக்கு என்ன ஒரு 27, 26 இருக்கும். 37 ஏஜ்ல இருக்காங்கன்னா எனக்கு புரியல. ப்ரோ 26, அலெக்ஸ் 27 இருக்கும். விக்னேஷ் நீ கேட்டல இப்போ நியூஸ் அலெக்ஸ் நியூஸ் 7 இருக்குல்ல, நியூஸ் 7ம் நியூஸ் 724 ஒரே ஓனர் விபி மினரல்ஸ் வைகுண்டராஜன் அவரது தான். ஆல்ரெடி நான் செக் பண்ணேன், ஆல்ரெடி பார்த்துட்டேன். அதுதான் அது அவங்க எல்லாம் யாருன்னா நீ சொன்ன மாதிரி பிஜேபி அதானி அந்த குரூப் பிளஸ் ஏடிஎம்கே ஃபண்ட் பண்ணிருக்கான் முன்ன. நீ சொன்ன மாதிரி நம்ம ரீசெண்டா குமுதம் நினைக்கிறேன், ஓகேங்களா? அந்த குமுதம் பேஜ் சாரி அந்த இதோட ஃபவுண்டரே வேற ஒருத்தர், அதை இன்னொருத்தர் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. அது ரீசெண்டா கூட பேசியிருந்தாங்க. அது நான் அப்புறமா டீட்டெயிலாக நான் சொல்றேன். இங்க ஆரம்பிக்கிறவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த இது கூட எடுத்து போட்டிருந்தாங்க. இவர் முதல்வர் ஸ்டாலின் கூட பாத்தீங்கன்னா அந்த பூச்செண்டு எல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லிட்டு அது நிறைய இங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு இதுவா ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கை மாத்தி விட்டு போவாங்க. இதே பாலிமரே இதே பாலிமரே பாத்தீங்கன்னா ஒரு இவருதான் யாரு டிஎம்கே சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவோ யாரோ வந்து இதே மினிஸ்டரோ யாரோ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. வேற டிஎம்கே சைட்ல தான் அதை ஆரம்பிச்சாங்க. அதோட பழைய ஓனர் பாலிமரோட ஓனர். கரெக்ட் தான். நீங்க கை மாறும். இல்ல என்னன்னு தெரியுமா, நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் நம்ம ரூட்டை பார்த்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம போறத இருக்கட்டும். இல்ல இப்ப கத்தியத்தினாதான் இன்னைக்கு நடக்கிற இன்னைக்கு நடக்கிற நரேட்டிவ் என்ன தெரியுமா, இந்த ஒருத்தவன் வந்து கட்சி எடுத்தன ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்து போனா பத்தியா நம்ம போட்டுக்கிட்டு அவன் நம்ம கட்சி நம்ம கட்சியே கிடையாது. அதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பிளான்டா அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் போன உடனே பாத்தீங்கன்னா இங்க நியூஸ் சேனல்லாம் பாத்தீங்கன்னா போயிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க, அதை ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டு விட்டுறாங்க. அதுக்கு மறுப்பு எப்படி வருதுன்னா அது வந்து நம்ம கிட்ட இருந்து அறிக்கை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது சின்ன நியூஸா வருது. இவங்க அதுக்கு ஹைலைட் பண்ணி அதாவது ஒரு வீடியோவா போட்டு அதை வந்து பிரைம்ல போட்டு இது பண்ணவங்க, ஒரு பிளாக் நியூஸ் அந்த மாதிரி போட்டவங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டு செய்தியை மட்டும் வருது இல்ல. புரியுதா? நம்ம வந்து இங்க ஆன்லைன்ல இங்க ஆக்டிவா இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப ட்விட்டர்ல வர்றதோ இல்ல பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வர்றதுனா வேற. ஆனா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த சேனல் அந்த மாதிரி வர்றது பாத்தீங்கன்னா நெகட்டிவா வர்றது வந்து பெருசா காமிச்சிடறாங்க. அப்புறம் அதுக்கு மறுப்பு வர்றது மட்டும் பாத்தீங்கன்னா சின்னதா வர்றது. அது ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா டெக்னிக் மாதிரி. ரெண்டாவது விஷயம், இப்ப வந்து கட்சியில வந்து பாத்தீங்கன்னா உள்கட்சி புதுசரோ இல்ல வேற யாராச்சும் வந்து தவறுதலாவோ பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம கட்சி சேர்ந்தவங்க யாராச்சும் வந்து ஏதோ ஒரு இதுல வந்து பேட்டி கொடுக்குறாங்க, தவறா பேட்டி கொடுக்குறாங்க, எனக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கல. நிறைய பேர் கட்சியை விட்டு விலகி இருப்பாங்க இதுக்கு முன்னாடி, ஓகேவா? ஸோ அதாவது இதுக்கு என்ன சொல்றது, அவங்க வந்து அது உடனே பாத்தீங்கன்னா அது எப்படிதான் நியூஸ் போகுது எப்படிதான் இதாகுதுன்னு தெரியல. இப்ப நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, ஒரு நெகட்டிவ் கட்சியை பத்தி பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கட்சிக்காரரே பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஏதாவது தப்பா பேச போறாருன்னுங்களா, அது முன்னாடி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு, புரியுதுங்களா? உடனே பாத்தீங்கன்னா எல்லா மீடியா சேனலும் அவங்க முன்னாடி இருக்குது. அவங்க ஒரு அறிக்கையா விட்டு அது வந்து என்ன சொல்றது, இது வந்து சோசியல் மீடியா ஸ்ப்ரெட் ஆகி அது டிவி சேனல்ல போனா பரவாயில்ல, அவங்க டைரக்ட் லைவ் பேட்டியா கொடுக்குறாங்க. எல்லா சேனலும் பாத்தீங்கன்னா அங்க போயிடுது. இது ப்ரீ பிளான்டா, அதுதான் சொல்றேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிஹைண்ட்ல வந்து ஒரு இது நடக்குது. நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வேற ஏதோ ஒரு கட்சி எடுத்துக்கோங்களேன், அதே கட்சியில இந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் போய் நீங்க சண்டை போடும்போது கலாட்டா பண்ணும்போது நீ ஒரு மீடியா பீப்புள் 4 பேரை வச்சு நீ பண்ணுவியா? அது பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா தான் அது வேற மாதிரி போய் நிற்கும். ஆனா நம்மளது மட்டும்தான் செட் பண்ணி பண்றாங்க. இப்போ வேற ஒரு கட்சியில இந்த மாதிரி யாரோ ஒரு சண்டை போட்டு இந்த மாதிரி எம்எல்ஏ இப்படி பண்ணிட்டான், இந்த மாதிரி எனக்கு காசு கொடுத்தேன், எனக்கு வேலைக்கு சேர்த்தேன், நான் இதை பண்ணேன், அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் கட்சி ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது நீ போய் நின்று பேச முடியுமா? இப்ப நீ வந்து இப்போதைக்கு இது ஸ்டார்டிங்னால தானே நீங்க இவ்வளவு பேசுறீங்க.
இதே இது இப்போ வந்து ஏடிஎம்கேல இந்த மாதிரி நிறைய பேர் எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது கட்சியில பண்ணிருப்பாங்க, வேற கட்சியில பண்ணிருப்பாங்க, அவங்க எல்லாம் போய் சண்டை போடலையா இது மாதிரி? கேக்குதா? கேக்குது. கேக்குது. சரி, அந்த மாதிரி பண்ணல. இப்ப நம்மளது மட்டும் இது பாரு, எப்படி நீ சொன்ன மாதிரி ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மாதிரியே பண்ணிருக்கானுங்க. இல்லண்ணா இப்போ விழுப்புரத்திலேயே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது கொடுக்கலன்னு சொல்றேன், நான் விலகிறேன்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறீங்களா. விழுப்புரம் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா, இப்போ சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர்னா கூட பரவாயில்ல, இல்ல கோயம்புத்தூர் மாதிரி சிட்டியா இருந்தா கூட பரவாயில்ல, இல்ல அட்லீஸ்ட் சவுத் சைடு கொஞ்சம் லைம் லைட்டு, மதுரை சைடு அந்த சைட்லாம் கொஞ்சம் மீடியா கூட ஆக்டிவா இருக்கும், அந்த மாதிரிலாம் பரவாயில்ல. விழுப்புரம் மாதிரி ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அத்தராத்துல போயிட்டு நீ மைக்க வச்சுன்னு, அதாவது அவங்க எப்ப டிசைட் பண்ணாங்க அது கட்சிக்கே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்திருக்காது ஓகேங்களா. ஆனா நியூஸ் சேனலுக்கு பட்டுன்னு போய் நிக்கிறாங்கன்னா அது முன்கூட்டி பேசி வச்சதா இல்ல ஏதாவது ஆள் வச்சு இது பண்ணதா, அது எல்லாமே டவுட் வரதானே செய்யுது ஓகேங்களா. விழுப்புரமா இருக்கட்டும், பண்ருட்டியா இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெய்வேலியா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நிறையா பார்த்தீங்கன்னா இவங்க அது லாபி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன தெரியுங்களா, இதே நியூஸ் சேனலு இல்ல இதே நியூஸ் சேனலு நான் தளபதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா புகழ்னு புகழ்வானுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அவர் வந்து ஆட்சி நல்லா தான் பண்ணுவாரு, அது வேற, அது மாற்று கருத்து இல்லை ஓகேங்களா. ஆனா வந்து இவனுக்கு வந்து வாலண்டியர்டி அதெல்லாம் வேணாண்டா, நீ மக்களுக்கான இதை மட்டும் போடுங்க, நாங்களே தவறா பண்ணாலும் ஒரு சில தவறு பண்ணாலும் சுட்டி கிடக்கலாம் தான் தளபதியை சொல்ல போறோம். இருந்தாலும் இவங்க வாலண்டியரா பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெண்சாமரை வீசிட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது இவங்களோட ஒரு குழப்பு எப்பயுமே. அவ்வளோ தர ஏங்க இது கஜா புயல் வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா. இந்த கஜா புயல் வந்தப்ப பாத்தீங்கன்னா இது வேதாரண்யம் பக்கம் அந்த பக்கம் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் பாத்தீங்கன்னா தென்னமரம்லாம் இதாச்சு நினைக்கலாம். அப்போ வந்து அது சொன்னதே எங்க வரப்போகுதுன்னா இது பாண்டிச்சேரியில இருந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், இதுக்கு நடுவில் தான் கரை கிடக்க போகுது. அந்த மாதிரி சென்னை டு நாகப்பட்டினம்னு நினைக்கிறேன், அது நடுவில் தானா இது கடலூர் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா. அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது என்னாச்சு, நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இவரு எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போயிட்டாரு, என்ன சொல்றது அந்த இதுக்கு பீச்சுக்கே எங்கேயோ போயிட்டு. அதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு முதல்வரை வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை, நாங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு என்ன சொல்கிறோம் மக்களுக்காக பார்த்தீங்கன்னா களத்தில் வந்தவர் அது இருக்குது. ஆனால் அதுக்கு நிவாரணம் கூட கொடுக்கல தெரியுங்களா. புயல் வந்து மறுநாள் வந்து அந்த பக்கம் திரும்பி போச்சு, வேதாரண்ய பக்கம் திரும்பி போச்சு, இது பண்ணிச்சு. தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ தஞ்சாவூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தஞ்சாவூரோ ஏதோ ஊர் நினைக்கிறேன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடிச்சு போயிடுச்சு. அந்த சவுத் சைடில் தான் பார்த்தீங்கன்னா சவுத்துன்னா இதுக்கு கடலூருக்கு சவுத் அந்த நாகப்பட்டினம் அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா அடிச்சிருச்சு இல்லைங்களா, எதிர்பாராத ஊரில். ஆனால் அவ்வளோ தரம் நடந்தும், அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு சொம்படிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சொம்படிச்சு இது பண்ணவங்க அதுக்கான சரியான நிவாரணம் கூட போகல, அது எவனையும் எடுத்து கூட சொல்லலை ஓகேங்களா. அந்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை கூட அந்த அளவுக்கு காமிச்சாங்க, ஆனால் ஹைலைட் பண்ண கூட காட்டல. ஸோ இவங்களோட ஒரு வேலையாக தான் எப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு இது பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்குத்து அவங்களுக்கு இது இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஹையர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இது பண்ணாங்க, இதுதான். மனசுல இதெல்லாம் குட்டியாச்சா? ஆனா விக்னேஷ் இப்போ இல்ல எலெக்ஷன் வரைக்கும் பாரு, எனக்கு தெரிஞ்சு நம்ம கட்சியில சேர்ந்துக்கிட்டு வேற கட்சிக்காக உழவு பாக்குற குரூப் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை நான் வந்து கண் கூட சில இடத்துல பாக்குறேன். இருந்தாலும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் சொல்றேன், இல்ல 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 நம்ம கட்சியிலேயே இன்னும் இருக்கானுங்க, சத்தியமா சொல்றேன், நம்ம கட்சியில இன்னும் இருக்கானுங்க இருக்காங்க. இல்ல இல்ல இது வந்துட்டு ஒரு நிமிஷம் இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம கட்சியில யார் வேணா இருக்கலாம் கண்டிப்பா. அதாவது ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி ஏதோ ஒன்று டிஎம்கே ஆளுங்க இருக்குதுன்னு செய்வானுங்க, இந்த வைஷ்ணவ் இருக்குது அந்த மாதிரி தான். இதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரே நிமிஷம் வைஷ்ணவிலாம் ஒரு ஆளே கிடையாது. இதே வைஷ்ணவி வந்து பாத்தீங்கன்னா பேரை கூட நான் சொல்ல விரும்பல ஓகேவா. இதே இந்த பொண்ணே பாத்தீங்கன்னா இந்த கட்சியில இருக்கும்போது இதே திமுக காரம் தான் ட்ரோல் பண்ணி அது வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க ஓகேவா. இப்போ வந்து அது கட்சியை விட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே ஆளுங்க தான் பாத்தீங்களா எங்க கட்சிக்கு வந்துருச்சுன்னு மறுபடியும் இது பண்ணிக்க ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஏன் திவ்யா சத்யராஜ் அவங்க மென்ஷன் பண்ணி பேசுற அளவுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மகளிர் அமைப்பு அவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரர்களே பாத்தீங்கன்னா ரீசெண்டா அதை பேசியே பெரிய ஆளாக்கி விட்டாங்க. அதே மாதிரி வந்து யார் வானதி சீனிவாசன் வந்து அவங்க கட்சியில ஆட் பண்ண சொன்னாங்க.
இதுக்கு நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சியில வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில என்ன சொல்றது, ஏன் இந்த மாதிரி போயிட்டீங்க கட்சியை விட்டு. அதாவது பாத்தீங்கன்னா இனி தளபதி தப்பு சொல்லிட்டு போறாங்க பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இதா பேசியிருக்கலாம், புரியுதுங்களா? ஏதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ட்ரோலா பேசியிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி இது பண்ணி அவங்க வந்து அது அவங்க தான் லைம் லைட் எடுத்துக்கிட்டாங்க. யார் அந்த டிஎம்கே தான் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்த்து விட்டு. அதான் யாரோ ஒரு இதுல தான் கேட்டிருந்தேன், பேர் என்னது, யாரோ ஒருத்தர் பேட்டியில 75 வருஷம் கட்சின்றாங்க, இந்த பொண்ணு ஜாயின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இதுவா இன்னமும் பெரிய அரசியல் தலைவர் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவங்களோட ஒரு இன்ஜினியர். இன்னொன்னு அலெக்ஸ், அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை அலெக்ஸ். இவங்கெல்லாம் எவ்வளோ பேர் வந்து கழகத்துக்காக பார்த்தீங்கன்னா, கழகம்ன்றதை தாண்டி கழகம் இப்பதான் வந்திருக்கு. இது மக்கள் இயக்கமா இருக்கும்போதே அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக உழைச்சிருக்காங்க. பல போராட்டங்களா இருக்கட்டும், ஈழத்தமிழ் பிரச்சனையா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது பண்ணி தோல் கொடுத்தெல்லாம் நின்றுட்டாங்க. சும்மா இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இடையில வந்து கேட்டு அது சரி வேண்டாம், அது டாபிக்கே விட்டுறது, நம்ம பேசுறது. கிளிம்ஸ்ல யூடியூப் இந்தியா அக்கௌண்ட் அஃபிஷியல் அக்கௌண்ட்டே வந்துட்டு அப்புறம் அதான் ஃபயர் அவுட் ஆகுது விஜய். ரீசெண்டாக வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வந்து எந்த ட்ரெய்லருக்கும் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி. இந்த நம்ம ஆல் ரீச் எங்கேயோ போய் நிற்குது. நிறைய ஹாலிவுட் பேஜ் எல்லாம் போட்டு வச்சிருந்தானுங்க. இல்லடா, அதான் ஒருத்தன் கூட கோட் பண்ணி ரெக்கார்டுனால போட்டிருந்தான் தளபதி ஹிந்தி. தான்டா. அதாவது நம்ம ரெக்கார்டு வேற ப்ரோ. நம்ம கிட்ட அதான் இல்லடா, நம்ம கிட்ட ஸ்ப்ரெட் இருக்க பிரச்சனை என்ன ரீச். தெரியுமா, அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெருசா ஒரு என்ன சொல்றது ரீச் ஆகும், பெருசா பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் செட் பண்ணும், எல்லாமே பண்ணும், ஓகேவா? நம்ம ட்ரெய்லரும் சரி, நம்ம அப்டேட்டும் சரி, அது வந்து நமக்கு கம்மியா வந்தாதான் எப்பயுமே பிரச்சனை, ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இது வந்து இப்படமா அது வந்துரும்பான்னு அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு மைண்ட் செட்டாகவே இருக்கும். அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ட்ராப் ஆகாத இருக்கிறதா. அதாவது மற்றவங்கன்னா ஜெயிக்கிறது தான் போராடுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாச்சும் இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருது. அதான் ப்ரோ சொல்றேன். எப்பவுமே இல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்ற பையன் செகண்ட் ரேங்க் வந்தா அது ஆச்சரியம், புரியுதா? சில பேர் தான் எப்பவுமே ஃபெயிலா இருக்கிற பையன் பாஸ் பண்ணாலே அது அதிசயம். அதான் வித்தியாசம் இது மற்ற ஆக்டருக்கும் நம்மளுக்கும். அதுதான் நம்ம எக்கானது வந்து செகண்ட் ரேங்க். அதாவது அப்ப கூட வரல, நீங்க 2 படம் கிளாஷ் வந்துச்சு, லியோ கூட கூட ஒன்று கிளாஷ் வந்துச்சு, நம்மளை கூட கட்டமைக்க பார்த்தாங்க. பீஸ்ட் எடுத்துப்போமே, இல்ல அவ்வளவு படம் இது வந்துட்டு அடிச்சா மாயாஜால வந்துட்டு தான் டாப் 5ல படம் இருந்தது. இவளையும் நிறைய ஹிட் படங்க கூட வந்துட்டு மொக்கதான். அந்த டைம்ல ஆவரேஜா வந்த படம் கூட எல்லாமே டாப் 5க்கு கீழே தான் இருந்தது. அதான் ஆனா என்ன இருந்தா அதான் என்ன இருந்தாலும் இல்ல நம்மள எல்லாம் எதிர்பார்த்தது நம்பர் 1 தானே. நிறைய ஆக்டருக்கு வந்து ரீசெண்டா வந்து லீட்ல வந்து பொலிட்டிக்கல் அட்டாக் நடக்குது, அது பச்சையா தெரிஞ்சுது பத்தியா? அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களால பட்டம் டிசாஸ்டர் ஆயிடுது, ஜெயிச்சிருக்க முடியல. ஆனா இதோட 10 மடங்கு இல்ல இதோட 10 மடங்கு நம்ம நடந்திருக்கு, ஓகேவா? நம்மள அசைச்சு கூட பார்க்க முடியல. நம்மளன்றதை விட தளபதி ஒரு இது காலைல ஒரு இன்சிடென்ட் நடந்ததுல ஒருத்தவங்க போலீஸ் எட்டி ஆமா 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 அவரை சஸ்பெண்ட் என்ன பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தாங்கடா. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேன் அதான் 8 அடி லீகல்ல இருந்து இது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? ஆமா ஆமா அவர் இவரு சிபிஆர். இதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்டேட்டும் லேட்டா வரும். அடுத்த மாசம் தான் வந்துட்டு தான் தளபதி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல்ல தான் இதுல வந்துட்டு இறங்க போறதா சொல்லியிருந்தாங்க. எப்பன்னு தெரியாது. நியூஸ் பேப்பர் இதெல்லாம் போட்டிருந்தானுங்க. அது ஒரிஜினல் சொன்னார்ல விக்னேஷ் ப்ரோ. ஆமா அந்த இன்டர்வியூல சொன்னாரு. நெக்ஸ்ட் மந்த் தான். ஆமா நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு தளபதி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவும். அதான் பொலிட்டிக்கல் இது வந்துட்டு. அதான் இந்த மாசம் முடிஞ்சிச்சடா, ஒரு 5 நாள் கூட இல்லையே. இன்னைக்கு 24 இந்த மாசம் இல்ல ப்ரோ, அடுத்த மாசம் தான் சொன்னேன். அதுதான் சொல்றேன், அடுத்த மாசம்ன்றதே ஆல்ரெடி கிட்ட வந்துருச்சு. இது 1ஆம் தேதி வந்துருச்சு. அதான் வந்துரும் அதான் சீக்கிரம். அடுத்த மாசம் என்னமோ 30 நாள் இருக்க மாதிரி சொல்றேன். போடுறதே தெரியல. ஆமா சரி
ம். சொல்றா இறங்கிட்டாங்க. இல்ல அதான் ஒருத்தர் bro. டிஎம் பண்ணியிருந்தா சொல்லுங்க. ம். இன்ஸ்டால ஒரு வீடியோ வந்தது. ஏதோ ஓகே நீங்க உத்தரகாண்ட்ல பேசிட்டு ஏதோ இருங்க, ஒண்ணு நான் பஸ் ஒரு பஸ் 15 மினிட்ஸ் வந்துடுறேன். ஓகேண்ணா. ஒரு சொல்லுங்க. அதான் உத்தரகாண்ட்ல எங்கேயோ என்ன சொல்லணும்? பஸ் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். பெரிய லெவல்ல கிராஷ். உக்ரைன்ல பஸ் ஆக்சிடென்ட் உக்ரைன் அங்க உக்ரைன் இல்ல உக்ரைன் இல்ல ப்ரோ. ம். உத்தரகாண்ட ஏதோ ம். ஒண்ணு போட்டிருந்தாங்க இன்ஸ்டால. ஓ நார்த்தா ஏதோ நார்த் இந்தியா. நார்த் சைட்ல ம். எல்லாம் இல்ல அந்த இல்ல புரியுது. ஓவர்சீஸ்ல வந்துட்டு சிம்சன் இதான். அந்த ம். சிம்சன் ப்ரொடியூசர் இருக்குல்ல, அதுல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ம். ஆன மாதிரி இந்த டேட் இன்னைய டேட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி போட்டு வச்சிருந்தாங்க. ஓ இதுல அது அது ஓகே இருக்கட்டும். ஈரானு அதான் இஸ்ரேல் சண்டை அதான் பெருசா போயிடுச்சு. ஆமா வேர்ல்டு வார் 3 வந்தாலும் வந்துட்டு இதுதான் இந்தியாவுக்கு ஆபத்து இல்லை. ஆனா வந்துட்டு விலைவாசி உயரும். ஏதாவது இது விலைவாசி ஆமா ஏதாவது ப்ரோ. அந்த மாதிரி வந்துட்டு ஃபினான்ஷியலா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுமே தவிர பெருசா அந்த இதுல ஆமா ஏற்படாது. ஆனா இதுல அமெரிக்கா யார் தருமா பர்போகி வாயன் இந்த சொல்லுவாங்க தருமா பிரச்சனை நம்மளுக்கு அந்த ஹோட்டலுக்காருக்கும். அதான் இந்த மஸ்கிட்டோ என் குறுகலம்பு ஆட்டினுறான்ற மாதிரி இருந்தது. தெரில. ஆனா இல்ல ஈரான் இஸ்ரேல் அடிச்சு இதெல்லாம் வந்துட்டு நார்மலைஸ் தான் ஆக்கி விட்டானுங்க. எது திறமை இருக்கிறதுல வெடியும் ரஷ்யா அமெரிக்கா தான். ஆனா அது பண்ணவே மாட்டானுங்க. அது கண்டிப்பா நடக்காது. ரஷ்யா அமெரிக்கா வந்துட்டு திரும்ப வார் வந்தா எல்லா நாடும் அஃபெக்ட் ஆகும் இருக்கிறதுல. கண்டிப்பா சொல்ல வேர்ல்டு முடியாது. வார் 3 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. போர் அடிக்குதுன்னு இந்தியா கூட்டிட்டு வந்தா சால அடிப்பானுங்க. ஐயோ பண்ணாலும் நம்ம பண்றாங்கடா. ஒன் சைடு போய் தான் ஆகணும். நம்ம ஏதாவது ஒன் சைடு. ஆனா ஆமா ப்ரோ. இது வார் 2 சைடுனாக்க கண்டிப்பா இந்தியா ஏதாவது ஒரு சைடு எடுத்தா ஆகணும். யூஎஸ் பக்கம் போகணும், இல்லைன்னா ரஷ்யா பக்கம் போகணும். ரஷ்யா பக்கம் போனா யூஎஸ்ல இருந்து எல்லாத்தையுமே இங்க வந்து இது பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்ல யூடியூப் இல்ல இந்தியா ரஷ்யா பக்கம் தான் போகும். எப்பவுமே இந்தியா ரஷ்யா பக்கம் தான் போகும். ஆனா அமெரிக்கா இல்ல. அமெரிக்கா கூடயும் கொஞ்சம் இதுவா தான் போயினுக்குது. ஆனா சைனாக்காரன் தான்டா சுகவாசையா இருக்கான். பாப்புலேஷன் இருக்கிறத அந்த இது கூட தான் மிலிட்டரி பேஸ் எல்லாமே தான். ஏன் இந்தியா பாகிஸ்தான் நம்மளுக்கே வந்துட்டு வார் வரும்போது என்ன சொன்னாங்க? பாகிஸ்தானுக்கு சைனா சப்போர்ட் பண்ணானதுக்கு நம்மளுக்கு கஷ்டம் அது வராது அந்த இது வந்துட்டு. ஆனா இது நிறைய பைனான்சியலா அதான் மார்க்கெட்டர்ஸா பாதிக்கப்படவும் தான் பண்ணல. ஒரு நியூஸ் பார்த்தேன். பாகிஸ்தானே வந்து அபிஷியலா நியூஸ் விட்டுருக்கானா, இந்தியா இந்த இடத்தெல்லாம் அட்டாக் பண்ணிருக்கு, அதனாலதான் நாங்க வந்து யூஎஸ்ல போய் இல்ல இந்த 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 ரஜினி முருகன்ல ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதான் போடல பணத்தை கொடுத்து போட்டாங்க சித்தப்புன்னு அந்த மாதிரிதான் அவனுங்க பாகிஸ்தான் மீடியா என்ன போட்டிருந்தானுங்கன்னா அதான் இந்தியா போட்டு நொறுக்கிட்டோம் நம்ம வின்னு அபிஷியலா வின்னுனே போட்டானுங்க அவனுங்க சைட்ல அந்த டீம்ல. அதான் இங்கெல்லாம் போட்டிருந்தானுங்க. அவனுங்க சைடு தான் அதிக டேமேஜ் இது டிஃபென்ஸ் இதெல்லாம் தோத்து போயிட்டாங்க. திமிர்றாங்க இருக்குது. எதை வச்சு என்ன ஆடுறானுங்களோ. பூமர் ப்ரோ ரிசல்ட்ல இருக்காரா? இதுல ஹைலைட் என்னன்னா, நீ உண்மையில இந்தியாவுக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு பாகிஸ்தான்லாம் ஒரு இதுவும் இதான் ஈஸியா பண்ணிடலாம். ஆனா சைனா சப்போர்ட்லாம் இருக்குது புரியுதா? அவனுக்கு ஏதாவது ஒன்றுக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருக்கானுங்க. எனக்கே தான் இல்ல எல்லாரும் தான் கேட்டானுங்க. ஏன்டா இவ்வளவு பெரிய மிலிட்டரி பேஸ் இருக்கிறதா எல்லாம் இது பண்ணி ஒன்றும் பண்ண முடியலன்னு. இதுல ஒப்பந்தம் சைன் போட்ட மிசைல் விட்டுருந்தானுங்க பார்த்து 2 பேரு. ஏன்டா அப்புறத்துக்கு ஒப்பந்தம் சைன் போடுறீங்க? அந்த டைம் வேற நம்ம அப்பா இருக்கிறாருல டாடி வச்சு டாடி போயிட்டு அங்கதான் வாக்கிங் பண்ணிக்கிறாரு. ஏன்னு பார்த்தாதான் நாங்க வந்துட்டு இப்போதான் போற வந்துட்டு நாங்க ஆதரிக்கிறோம். முடிஞ்ச போறதுக்கு எதுக்கு ஏன் வாக்கிங் போறேன்னுதான் அதுவும் புரியல அந்த டைம்ல. போற முடிஞ்சிச்சு அதுவும் அபிஷியலா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதான் 2 சைட்லயும் நிறுத்த சொல்லி இது பண்ணிட்டாங்க. கடைசியில பார்த்தா ஆனா இல்ல செல்ஃப் டிஃபென்ஸுக்காக வந்துட்டு நிறுத்தல. போயிட்டு இருந்ததுதான் இந்த அட்டாக் வந்துட்டு இல்ல நாங்க செல்ஃப் டிஃபென்ஸ் தான் பண்றோம், அது அவங்க ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைட்ல இருந்து ஒரு இது வந்தது. ஆனா இதுல ஒண்ணு சொல்லிக்கிறேன் பாஸ், இதுல இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் காண்டன தெரியுமா? ஒரு சில கேரளால ஒரு சில பேர் இருக்கிறவங்க என்னன்னா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றானுங்க. வார் டைம்ல நீ பாத்துருப்ப. கேரளா மட்டும் இல்ல, நிறைய ஒரு இந்தியா சைட்ல சில பேர் பாக்குறேன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றானுங்க. எனக்கு என்ன ஒண்ணும் இல்ல, இப்ப நீ யாரும் அவங்களுக்கு திட்டவும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை, நீ பாகிஸ்தான் சிட்டிசன் ஆக்கி விட்டுறாவன. சிம்பிள். நீ அங்க போய் உண்மையிலே அங்க போயிட்டு நிம்மதியா இருந்துரு புரியுதா? அதாவது உன்னை எதுவும் பண்ணல, உன்னை ஜெயில இது போல எதுவுமே தோன்பத்துல நேரம் இந்தியன் சிட்டிசனை வந்துட்டு பாகிஸ்தான் சிட்டிசன் ஆக்கி அவன் அங்கேயே இருக்கட்டும். அங்க எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கிறான்றது அவனுக்கு தெரியாது. அங்க போய் இருந்துரு. இவனுக்கு அதான் அது என்ன கொழுப்புன்னு தெரியல. சொல்லு பாஸ். அசிமா என்ன ட்ரம்ப் என்ன
பண்ணிருக்கிறான். நீ காலையில நியூஸ் தான் பார்த்தேன். நமக்கு போட்டான் இல்லையா, மோடிக்கிட்டையும் சொல்லலாம், பாகிஸ்தான் சொல்லலாம், பஞ்சாயத்து தீர்ந்துருச்சு, போர் நின்றுச்சு, மறுபடியும் ட்வீட் போட்டுருக்க பருப்பு. நீ சொன்ன மாதிரி ஈரான் அடுத்த நியூஸ், ஈரான்காரன் சொல்றான், நாங்க போரெல்லாம் நிறுத்தல, ட்ரம்ப் கொஞ்சம் சும்மா இருக்கு சொல்லுங்க, கம்முன்னு இருக்க மாட்டேங்குது. இந்த அண்ணாமலை அந்த ஊர் அண்ணாமலையா இருப்பான் போல இது. யாருக்காவது 2 பேரும் சண்டைனா நடுவுல பூந்து பஞ்சாயத்து பண்றா, பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுப்பா, அண்ணன் சொல்லிட்டேன், சீஸ் ஃபயர் போட்டாங்கன்னா எந்த ஃபயரும் போல போங்கடான்ட்டாங்க.